வணக்கம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம்னால, இல்ல யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம்னால, கர்ப்பப்பை நம்மளுக்கு நெறைய பேத்துக்கு இறங்கி இருக்க மாரி நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. மேம் நான் வந்து வாஷ்ரூம் போறதுக்குள்ளாரயே நான் யூரின் போயிடுறேன். இல்ல சிரிச்சாலோ, தும்முனாலோ நான் யூரின் போயிடுறேன்னுவாங்க. ஏதோ ஒரு பார்ட் வந்து வெளியில வந்து ஒரு பல்ஜ் வந்து வெளியில வரா மாரி இருக்குன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் இல்லாததுனால, நெறைய பேர் வந்து நம்மளுக்கு அங்கருந்து இங்க வந்து உங்ககிட்ட நேரா கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியல மேம். வேற ஏதாவது வழிகள் இருக்கா? இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில வரதுக்கு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், டயட் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்து இந்த மாரியான பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாவே ரிவர்ஸ் பேக் ஆயிரலாம். ஸோ உங்ககிட்ட அந்த பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. ஸோ நெறைய டூல்ஸ் இத மாரி உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ற மாரியான டூல்ஸ் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அத பத்தி ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். ஸோ அதில நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, கீகிள்ஸ் எக்சர்சைஸ். ஸோ இந்த கீகிள்ஸ் எக்சர்சைஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இத எல்லாருமே நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு, யார் யார் பண்ணணும், யார் யார் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா, கண்டிப்பா உங்களுடைய எக்சர்சைஸ் ரொட்டீன்லயோ, இல்லாட்டி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இந்த கீகிள்ஸ் எக்சர்சைஸ நீங்க ரொட்டீனா பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, நல்லாவே உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுறது தெரியும். இந்த மாரி பெல்விக் ஃப்ளோர் ப்ராப்ளம்ஸ்லேருந்து சீக்கிரமாவே நீங்க வந்து பிரச்சனைகள வந்து சால்வ் பண்ணிரலாம். ஸோ கீகிள்ஸ் எக்சர்சைஸ்னா என்ன? எப்படி பண்றது? அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ கீகிள்ஸ் எக்சர்சைஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து உங்களுடைய பிளாடர எம்ப்டி பண்ணிடுங்க. ஸோ நீங்க வாஷ்ரூம் போயிட்டு நல்லா யூரின் போயிட்டு வந்துட்டு, நீங்க என்ன பண்ணணும், ஒரு அமைதியான பிளேஸ்ல வந்து உட்காந்திக்கோங்க. பட் ஆக்சுவலி கீகிள் எக்சர்சைஸ்ங்கிறது நீங்க உட்காந்துட்டு பண்ணலாம். நீங்க வந்து படுத்துட்டு பண்ணலாம். நீங்க எங்க வேணா நீங்க பண்ணலாம். இது ஆக்சுவலி நீங்க வந்து கார்ல போயிட்டுருக்கீங்கன்னா, கார்ல பண்ணலாம். இல்ல பஸ்ல நீங்க டிராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அந்த டைம்ல பண்ணலாம். இல்ல நீங்க பார்க்ல இருக்கீங்கன்னா, அந்த டைம்ல பண்ணலாம். இல்ல வொர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ டெஸ்க்ல கூட உட்காந்து நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இத உங்களுக்கு அந்த ஒரு ரொட்டீன் வரதுக்கோ, இந்த பிராக்டிஸ் கொண்டு வரும்போது மட்டும் இந்த மாதிரி நான் சொல்ற மாரி நீங்க பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட பிளாடர எம்ப்டி பண்ணிக்கோங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு, அடுத்தது ஒரு அமைதியான பிளேஸ்ல வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இல்ல உங்களுக்கு உட்காந்துட்டு பண்ண முடியலன்னா, யூ கேன் லை டவுன் இன் யுவர் பெட். பெட்ல படுத்துட்டு கூட நீங்க செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூரின் போற மசில்ஸ், யூரின் போகும்போது நீங்க அத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஹோல்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மசில்ஸ், வெஜைனால இருக்க மசில்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மசில்ஸ் அப்புறம் மோஷன் போகும்போது ஒரு கண்ட்ரோல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த மசில்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து அதை நல்லா புல் பண்ணணும். நீங்கள் மேலே புல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்து அந்த மசில்ஸை டைட்டன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைட் பண்ணுங்கள், ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அடுத்தது லிஃப்ட் அப். ஸோ லிஃப்ட் அப் பண்ணுங்கள். ஸோ அது பண்ணும்போதே நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மசில்ஸை ஃபஸ்ட்டு டைட்டன். ஸோ ஸ்குவீஸ் அண்ட் லிஃப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இந்த மாதிரி டைட்டன் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளார 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களால் 2 செகண்ட் தான் பண்ண முடியுதுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதனால் தளர்ந்து போக வேண்டாம். நீங்கள் 2 செகண்ட்ஸ் தான் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 செகண்ட்ஸ் பண்ணி டெய்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணும்போது கீழே வரதா நினச்சி லோயர் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணுறதா நினச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு கீகிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் இல்லாட்டி 2 டைம் இந்த மாதிரி கீகிள் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் எதுக்கு எய்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹோல்டு வந்து கொஞ்சம் லாங்கர் ஆகணும். லாங்கர் இன் த சென்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸுங்கிறது 5 செகண்ட்ஸ். நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இது ஒரு கீகிள் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்த செட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் விடுங்க. ஸோ அடுத்த கீகிள். ஸோ இந்த மாதிரி உங்களோட எய்ம் எப்படி இருக்கணும்னா 10 செகண்ட்ஸ் ஹோல்டு இருக்கணும். அதே மாதிரி 10 செட்ஸ் ஆஃப் கீகிள் பண்ணணும். இது உடனே இப்போவே அடுத்த வாரமே நாளைக்கே பண்ண சொல்லலை. ஸ்லோவாக இதை ஒரு ரொட்டீனாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ இதை ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு என்ன வழிகள்ங்கிறது நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் to 3 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் மட்டும் கூட நீங்கள் பண்ணுங்கள். காலையில் ஒரு டைம், மத்தியானம் ஒரு டைம், நைட் ஒரு டைம்.
இந்த வாரம் நீங்கள் இதை பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வாரம் இதை எப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது, எப்படி லாங்கர் டியூரேஷனில் பண்ணுறது, இதை எப்படி நீங்கள் ஹேபிட்டாக கொண்டு வரதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே தர நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.